கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் வெளியேறப்பட்ட கர்த்தருடைய தாசன் நாங்கள் இந்த நேரத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அல்ல. உங்களுக்கு தெரியும், சுமார் 33 ஆண்டுகளாக நாங்கள் நண்பர்களாக பயணிக்கிறோம். எங்களுடைய ஊழிய பாதையில் குடும்பங்களில் பாரங்கள், பிரச்சனைகள், துக்கங்கள் வந்தால் ஒருவரை பகிர்ந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிற நாட்கள் உண்டு. அவ்வப்போது நாங்கள் தேவனுடைய ஊழியர்களாகிய நாங்கள் சேர்ந்து வேதத்தின் மகத்துவங்களை குறித்து நாங்கள் தியானித்து டிஸ்கஸ் பண்ணுகிற நாட்களும் உண்டு. காரணம், இந்த நாட்கள் சத்தியங்கள் இல்லாமல் போகிற காலம். நாம் நேரமாக கேட்ட வசனத்தை போல தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிற இல்லை, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சம். ஆமே, அதை இந்த நாட்களில் உலகம் முழுவதும் நாம் கேட்க முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு மார்க்கம் அல்ல, ஒரு வாழ்க்கை. அது உலகத்தில் அநேக மதங்கள் இருக்கிற, சிலர் மார்க்கம், அவருடைய சிலர் மார்க்கம் என்று சொல்வார்கள். ஆனால் கிறிஸ்தவம் மார்க்கம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை நிலை என்பதாகவும் வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு அறிவுரை. அந்த கிறிஸ்தவத்தில் இந்த நாட்களில் உபவாசத்திற்காக வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களை பார்த்து நான் கேட்கிற முக்கியமான காரியம் என்னவென்றால், 35 ஆண்டுகளாக இந்த உபவாசத்தில் பங்கெடுத்தவங்க யாராவது இருக்கிறீங்களா? 30 வருஷம். சரி, அப்போ இத்தனை வருஷங்களில் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏதாவது நடந்திருக்கா? எத்தனை கை தூக்கம் பார்க்கலாம்? நடந்திருக்கு இல்லையா? சரி, வெரி குட். அடுத்தது நான் இன்னொன்று கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய நன்மைகள் என்ன? நான் இப்படி தான் என்ன பேசுவேன். ஏன்னா ஸ்டார்டிங் தான் மொத்தமாக ஒரு பிரசங்கத்தை பண்ணி உங்களை உற்சாகப்படுத்தி விடுவதல்ல, அது முறையல்ல. 21 நாள் இருக்கு. இன்று நீங்கள் ஆயத்தப்படுகிற நாள். என்ன நாள்? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆயத்தப்படுகிற நாள். ஆமென். இந்த ஆயத்தம் தான் வருகிற நாட்கள் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். ஆமென். எதற்குமே ஒரு ஆயத்தம் இல்லை என்றால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரி, அப்போ இந்த 35 ஆண்டுகளாக உள்ள உபவாசத்தின் மூலமாக தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் கூடி வருகிறீர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர் சாப்பிடாம இரவும் பகலும் ஜெபித்து ஆராதனை நடத்தி பல ஊழியர்களை கொண்டு வந்து உங்களை உற்சாகப்படுத்துவதன் மூலமாய் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு எமோஷனில் ஒரு நிறைவை பெற்று கடந்து போறீங்க. அப்படிதானே? உலக பிரகாரமான நன்மைகளை பெற்றதை கூட நான் கேட்கவில்லை, அது கிடைக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய நன்மை தான் மிக முக்கியம். ஆமென். உங்களை கொண்ட உபவாச நாட்களில் நீங்கள் தேவ சபைக்குள், கர்த்தருடைய சரீரமான சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்க நிலையில் என்ன பெற்றிருக்கிறீங்க? அதான் கேட்கிறது. சொல்ல முடியுமா? சொல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில், அதாவது ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா ஊழியங்களும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடைவதற்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எதுவும் நீங்க கூடி வாங்க, எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, விடுதலையோடு போங்க என்பதற்கல்ல. அது தேவை, அதை பார்க்கிற மிக முக்கியம். அல்லேலூயா. சபை பக்தி விருத்திக்காக நீங்கள் பாடுபடுகிற ஒரு நபராய் மாற வேண்டும். சரீரத்தில் வேதம் சொல்லுகிறது நமக்கு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர்ல 12வது அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது வேண்டும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? எப்படி? சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம்,
ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆமென். அப்ப இங்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரும் ஒரே சரீரத்தின் என்னமா இருக்கிறீங்க? அவயவம். புரிஞ்சப்பட்ட சொல்ல பார்க்கலாம். ஒரே சரீரத்தின் அவயவம். அப்ப சரீரம், நம்முடைய சரீரத்தில் அவயவம் இருக்கிறது என்றால் இதில் பயன்படாத எந்த ஒரு அவயவமும் இல்லை. ஏதாவது இருக்காங்க சொல்லுங்க? இல்ல இல்ல, எல்லாம் சின்ன அவயவமும் பெரிய அவயவமும் எல்லாம் அதற்குரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் நீங்கள் அவருடைய சரீரத்தில் அவயவமாய் இருக்கிற நீங்கள் உங்கள் மூலமாய் தேவ சபைக்குள் கர்த்தருக்காக என்ன நிலையில் பயன்படுறீங்க? புரியுதா? ஹல்லேலூயா. பயன்படாத அவயவம், செயலற்ற அவயவம். அது இப்போ ஒரு கை இருக்கு, ரெண்டு கையில ஒரு கை செயல்படவில்லை என்றால் இந்த சரீரத்திற்கு இந்த கை ஒரு சுமையாய் மாறும். புரியுதாங்க? நல்லா கவனிக்கும் தேவ மக்கள். இந்த கை, ரெண்டு கையில் ஒரு கை செயல்படாத கையாய் இருந்தால் இந்த கை இந்த உடலுக்கு என்னமா மாறுது? பாரமாய் மாறுகிறது. இந்த கையை மற்ற அவயவங்களும் மற்ற உறுப்புகளும் செயல்பட, அதாவது அதன் வேலையை சரியா செய்ய விடாதபடி இடைஞ்சல் பண்ணி கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த கையினுடைய உதவி என்ன செய்யுது? தேவைப்படுது. அப்ப இந்த கைக்கு ஒர்க் ஜாஸ்தி. இந்த கை இதையும் கவனிக்கணும், இதனுடைய வேலையும் செய்யணும். ஆமென், ஆமென். அப்ப இது என்ன அற்றது? சொல்லுங்க சொல்லுங்க. பயன், சொல்லுங்க சத்தமா. பயனற்றதுங்க, பயனற்றது. பயனற்ற அவயவம் ஒரு சரீரத்தில் இருக்கும் என்றால் அது பெரிய தலைவலியாமா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை தேவ சபைக்குள் சபை பக்தி விருத்தி ஆகுவதற்கு ஏதுவான செயல்பாடை தவிர பக்தி விருத்தியை கெடுக்கிறதாக சிந்தனையில் கூட உண்டாகக்கூடாது. என்றால் ஒவ்வொரு விசுவாசியின் இருதயத்தின் எண்ணங்களை தூரத்தில் அறிகிற தேவன். ஆமென். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளுக்கு தக்கதை செய்கிறவர் தேவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவ சபையில் உங்களுக்குள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு சிந்தை என்னவென்றால், எங்களுக்கு தேவன் கொடுத்த தேவ சபை நல்லா இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் காணிக்கை போட்டோன்னு நல்லா ஆகாது, அது உலகம், அது வேற சரி, அந்த ஏரியா கொண்டு வருவேன். அல்லேலூயா. நீங்க ஆவிக்குரிய நிலையில் இப்போ இந்த கை இதுல ஒரு அழுக்கு பட்டுடுச்சுன்னா இதால் சுத்தம் பண்ண முடியாம இருக்கு. இந்த இடத்துல அழுக்கப்பட்டா ஆனா உடனடியாக இந்த கை விரைந்து செல்லுகிறது. அப்போ ஒரு கை ஒரு சரீரத்தில் இருக்கிற ஒரு உறுப்புக்கு பிற உறுப்பு அவயவம் எப்படி கவலை உள்ளதா இருக்கிறதோ அது வேற சொல்லுகிறது நமக்கு. அல்லேலூயா. அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளை சபையை குறித்து, சபையில் உள்ள சபை நடத்துற தேவனுடைய ஊழியக்காரரை குறித்து, சபையில் உள்ள மக்களை குறித்து ஒரு கவலை நமக்கு இருக்க வேண்டும். அந்த கவலை ஒரு நபருக்குள் இருந்தால் மட்டுமே தான் தேவன் அந்த நபரை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன ஆனாலும் உங்களை நடத்துகிற ஊழியக்காரனை சார்ந்துதான் நிற்கணும். புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊழியக்காரன் சபை பரிசுத்தமாய் பக்தி விருத்தியாய் இருப்பதற்காக அவன் தியாகம் செய்திருக்க வேண்டும். ஆமென். தவறை தவறாய் நேரடியாய் எச்சரித்து பேசுகிறவன் தான் ஊழியக்காரன். ஆமென். உலகமே எதிர்த்தாலும் கர்த்தருக்கு நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா தேவ சபைக்குள் நான் என்ன முதலே போட்டேன்னா, அப்படிப்பட்ட இச்சையின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், காதல், இப்படிப்பட்ட கேவலமான சுபாவங்கள் யாருக்குள்ள என்ன செய்யக்கூடாது? எழும்ப இடம் கொடுக்க கூடாது. வாலிப பிள்ளைகள் இல்ல, அரைகுறையா இருக்கிறது போட்டோம்.
இதை நான் முன்னதாக போட்டுருவேன். ஏன்னா ஆயத்தத்திற்குரிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதெல்லாம். ஆமென். ஹalleluya. பாருங்க, இந்த சரீரம் பக்தி விருத்தி. அப்போ காதல் என்று வந்து விட்டாலே பக்தியை கெடுத்து விடுகிறது. என்ன ஆகாது? பக்தி விருத்தி ஆகாது. நான் காதலித்து போடாது கெட்டுனதாண்டா நீ காதலிக்கணும். காதலிச்சு கட்டுறதில்ல, கெட்டுன பிறகு நீ காதலி. புரிஞ்சா இல்லையா? இந்த ஏரியா நீங்க போயிருக்க மாட்டீங்க. நீ காதலிச்சல கட்ட வேண்டியது, கெட்டுன பிறகு காதலிக்கிறதா ஒரு மனைவி உன் ஸ்தானத்தில். அதற்கு முன்னே காதலித்தால் இச்சைதான். இச்சையான கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணப்படும் போது மரணத்தில் ஜட்ஜ்மெண்ட். ஆமென். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, இப்போ நீங்க நினைக்கலாம், நான் கொஞ்சம் காதலிச்சு பஸ்ஸை கல்யாணம் பண்ணேன், பண்ணியாச்சுல, அதை விட்டு இனி காதலிக்காது. ஆண்டவரே என்ன மன்னிச்சுடப்பா, நான் இப்படி கட்டிட்டேன், என்ன விட்டுருவோம், இனி நான் காதலிக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்போ அந்த காரணம் தேவனுடைய பிள்ளைகளா உங்களுடைய வாழ்க்கை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை தோட்டத்தை வாசிப்போம். உன்னத பாட்டின் புத்தகம் 2:15 வாசிப்போமாக. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடிகள். நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் என்னது பிஞ்சுமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. திராட்சை முதல்ல சொன்னேன், சரீரமாகிய சபை. அதை பாதுகாக்க, அதன் நலனுக்காக பாடுபடுகிற எல்லா வேலையும் சரீரத்தின் அவயவங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல அல்லேலூயா ஒவ்வொரு விசுவாசிக்கு இருக்க வேண்டும். அதுபோல் திராட்சை தோட்டம் என்றால் 3 விதமான திராட்சை தோட்டம் உங்களுக்கு காட்ட முடியும். டைம் இருந்தா பாக்குறேன். அவையோட லீடிங்ல தான் போவேன். நோட்ஸ் இருந்தாலும் லீடிங் வேற. அல்லேலூயா. கையோ தலையில சொல்லுவோம், சத்தமானிலே சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட ஒரு விசுவாசியின் வாழ்க்கை ஒரு திராட்சை தோட்டம். ஒரு தேவ பிள்ளையினுடைய குடும்பம் ஒரு திராட்சை தோட்டம். தேவனுடைய சபை திராட்சை தோட்டம். 3 விதமான நிலையில் உள்ள என்னது திராட்சை தோட்டம் உண்டு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற என்ன நரி? சத்தமா, குழி நரிகளையும் சிறு நரி. ஒன்று வெளியே தெரியாத நரி, காட்டாத நரி. இனி ஒன்று வெளியே தெரிஞ்சு செயல்படுற நரி. அல்லேலூயா. எத்தனை பேர் நரியோட சேர்ந்து வாழ்றீங்கன்னு நான் கொஞ்சம் அப்புறம் உங்களுக்கு விளக்கி கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஒரு தனிப்பட்ட ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிற குழி நரியும் உண்டு, சிறு நரியும் உண்டு. இதை என்ன செய்யணும்? அடையாளம் கண்டுகொண்டு அதை மேற்கொண்டு வாழ்வது அல்லது அதை அழித்து வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை. 35 ஆண்டுகளாக உபவாச கொடுத்து கலந்து கொள்றீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆராதனை கடந்து வரீங்க. உங்கள் நிமித்தம் இந்த தேவ சபையின் நலனுக்காய் என்ன நடந்தது? சபையின் நலனுக்காய் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இல்லை, சபை பாழாகிற நிலையில், சபையின் நன்மை கெடுக்கிற நிலையில் என்ன செய்தீர்கள்? கர்த்தர் யாரையும் சும்மா விட மாட்டார். என்னை விட மாட்டார், உங்களை விட மாட்டார். தவறு செய்தால் கிறிஸ்துவின் சரீரமான சபை கலங்கப்படுகிற அளவில் யார் நடந்தாலும் அவர்களுக்கு அடி உண்டு. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கை வசனத்துக்குள் சரியாய் நீ வாழ்ந்தால் உன்னை சூழ தேவனுடைய பாதுகாவல். ஆமென். நீ வசனத்தை விட்டு வெளியே மாறி உன் மனம் போல நீ ஆட்டம் ஆடினா சாத்தான் உன் குடும்பத்தில் ஆட ஆரம்பிச்சிருவோம். தேவனுடைய வேலி திறக்கப்பட்டு யோபுடைய வீட்டை சுற்றி, யோபு வீட்டை சுற்றி, யோபுக்கு நான் எல்லாவற்றையும் சுத்தி எத்தனை வேலி? மொத்தம் 3 வேலி. அந்த வேலிக்குள் அவன் இருக்கிறது வரையிலையும்
சத்துரு எட்டிதான் பார்க்க முடியுமே தவிர எட்டி கூட பார்க்க முடியாது, செயல்பட முடியாது. நீ சத்தியத்துக்குள் இருக்கிற வரையிலையும், பரிசுத்தாவினுடைய ஆலோசனைக்கு நீ கட்டுப்பட்டு வாழ்கிற வரையிலையும், தேவனுக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ்கிற வரையிலையும், உன்னை சுற்றியும் உன் குடும்பத்தை சுற்றியும் உன் பிள்ளைகளை சுற்றியும் பாதுகாவல் உண்டு என்பதை ஒரு தேவனுடைய மறந்து விடக்கூடாது. ஆமென், 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 ஆமென். Praise the Lord. ஆனால் அந்த உனக்கு வைத்திருக்கிற பாதுகாவலாகிய வேலையை விட்டு கட்ட திறக்க மாட்டார், நீதான் வெளியே வரணும். கீழ்ப்படியவில்லை என்றாலே வேலி திறந்து விட்டது என்று மறந்து விடக்கூடாது. ஆமென். அடுத்த செகண்ட் சத்துரு கிரியை ஆரம்பிப்பார். ஆமென். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பயந்து இருக்கணும், தேவனுக்கு பயப்படணும், தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும். நம்முடைய படிப்பு எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், நான் அவ்வளவு படிச்சிருக்கிறேன், என்னட்ட எவ்வளவு பணம் இருக்கு, என அப்படிப்பட்ட நண்பர்கள் அவன் நண்பர்கள், அதெல்லாம் தூக்கி குப்பேறவும். அதெல்லாம் தேவனை முன்னாடி ஒன்னும் கிடையாது. தேவனை பயப்பட பயமே உனக்கு பலம். ஹல்லேலூயா. அதாவது சபைக்குள் ரெண்டு கூட்டம் இருக்கு. ஒன்று ஆவிக்குரிய கூட்டம், இனி ஒன்று மாம்சத்துக்குரிய கூட்டம். புரியுது இல்ல? 8வது நீங்க ரோமன்ல 8வது அதிகாரத்துல படிச்சா போதும், உங்களுக்கு கரெக்டா கதை விளக்கம் கொடுப்பாரு. ஏன்னா 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்தும் இருந்தும் மாமிசத்தின்படி நடவாமல் நடக்கிறவர்களுக்கு. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டவர்களாய் இருந்தும், நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. எப்படி நடவாமல்? அப்போ உள்ள இருந்தாலும் எப்படி? எத்தனை கூட்டம் இருக்கு? 2. ஒன்று என்ன கூட்டம்? சத்தமா சொல்லுங்க. மாம்சத்துக்குரிய கூட்டம். இனி ஒன்று ஆவிக்குரிய கூட்டம். தேவன் விரும்புகிறார் உங்களை ஆவிக்குரிய கூட்டத்துக்குள்ள கூப்பிடுறார். ஆமென். அப்ப மாம்சத்துக்குள் இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு விசுவாசியிடத்தில் என்ன என்ன குணம் இருக்கும் என்பதை வாசித்து விட்டுறலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 வாசிக்க பார்க்கலாம். மாம்சத்தின். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்ட இந்த நிருபங்கள் எல்லாமே உலகத்தாருக்கு எழுதுனது அல்ல, தேவ சபைக்கு எழுதுனது. ஆமென். நிருபங்கள் யாருக்கு எழுதுனது? சொல்லுங்க. சபைக்கே உலகத்தானுக்கா? சரி வாசிப்போம். வெளியரங்கமாய் மாமிசத்துக்குள் வாழ்கிற விசுவாசிகளிடத்தில் இருக்கிற குணம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது எதுக்குரியது? சபைக்குள்ள உள்ள விஷயமாக்கும். அல்லேலூயா. இதுல நம்முடைய பார்வைக்கு சின்ன பாவம்னு சொல்றதும் இருக்கு, பெரிய பாவமும் இருக்கு. எல்லாம் ஒரு அப்பனுடைய பிள்ளைகளை போல அதுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. திரட்கூட்டம் இருக்கு அதுக்குள்ள. எல்லாம் யாருடைய பிள்ளை? ஒரே அப்பனாகிய பிசாசின் பிள்ளை. ஆமென். அதுல பெருசு இருக்கு, சின்னதா இருக்கு. சின்னது இருந்தாலும் உனக்கு அடி உண்டு, பெருது இருந்தாலும் அடி உண்டு. சரி வாசிக்க பார்க்கலாம். இது பெரிய பாவம். நம்ம யாரும் அதை ஈடுபடுறவங்க அல்ல. ஆனால் ஒரு ஸ்திரியை இச்சையோடு, ஒரு புருஷனை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு அவனோடு இருதயத்தில் விபச்சாரம் செய்தலாயிற்று. அதை மனசுல கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ஒரு விபச்சாரம் இருக்கு. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப உலகத்தை நேசிக்கிறவனும் வேதத்தின் அடிப்படையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? விபச்சார பாவம் செய்யும். புரிஞ்சுதா? சரீரத்தில் பாவம் செய்யறதும் அல்ல, பார்த்து இச்சித்தாலே பாவம். அல்லேலூயா. அந்த மாதிரி தவறான இடத்தில் பார்த்து இச்சிப்பது மட்டுமல்ல, உலகத்தை நேசித்து கர்த்தர் கொடுக்க வேண்டிய இடத்தை உலகத்துக்கு நீ கொடுத்தாலே அதுக்கு பேர் கர்த்தர் போட விபச்சாரம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கர்த்தரோடு செலவிட வேண்டிய நேரத்தை உலகத்திற்கென்று நீங்கள் முக்கியமாய் செலவு பண்ணினால் அதற்கு பேரும் என்னதான்? விபச்சாரம் என்று கர்த்தர். அந்த வசனம் நீங்க படிக்க வேண்டாம், யாக்கோபு 4:4 இருக்கு, படிச்சிருங்க. அல்லேலூயா. சரி, விபச்சாரம். அடுத்தது
வேசித்தனம், அது நிறைய காரியம். அடுத்தது அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள். என்னங்க இது? விபச்சாரம், விக்கிரகாரம், இப்படி எல்லாம் வருது. பொறாமையிலே வருது. எங்க பொறாமையே வருது? பொறாமை எந்த லிஸ்டுக்குள்ள இருக்கு? முதல்ல உள்ள அந்த பாவத்தின் லிஸ்டுக்குள்ள இது இருக்கு. புரியுதா இல்லையா? அப்போ பொறாமை என்பது நம்முடைய பார்வையில் மனுஷன் எல்லாருக்குள்ளே வரதாக்கும் பொதுவாக எட்டி பார்க்கும். எல்லாருக்கும் அந்த பொறாமை ஒரு எண்ணம் வரும். ஆனால் உடனே என்ன செய்யணும்? வெளியே வந்துடும். புரியுதா இல்லையா? அதாவது சொல்லப்பட்ட கோபங்கள், பொறாமைகள், எரிச்சந்த பகைமைகள் எல்லாமே எல்லார்கிட்டையும் வரும். ஒரு சூழ்நிலை வரும், ஏதோ ஒரு காரணத்தினால. ஏன்னா நம்ம பரலோகத்தில் இல்லை, பூலோகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் வரும்போதே ஒரு தேவனுக்கு என்ன செய்யணும்? உஷாராயிருக்கணும். ஆண்டவரே, என் இருதயத்தோடு பொறாமை மாற்றுக்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. தேவன் அதுதான் எதிர்பார்க்கிறார். எப்போ நம்முடைய குறைகளை அறிக்கையிட ஆரம்பிக்கிறோமோ அப்ப கர்த்தருடைய கரங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். எப்ப நாம் செய்த தவறை மறைக்கிறோமோ கர்த்தருடைய பாதுகாவலை விட்டு வெளியே வந்து விடும். புரியுதா இல்லையா? அந்த அவர் செய்யற ஒரு தடவை எங்க போறது இல்ல, பரலோகம் போறது இல்ல. பாத்தீங்களா? அப்போ நம்ம எவ்வளவு தெளிவா இருக்க வேண்டியிருக்கு நம்ம இதை சொல்லுகிறது. அல்லேலூயா. இவைகள் எல்லாமே ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இந்த பொறாமை ஆகிய சிறு குளிநரி இது எங்கிருந்து செயல்படும்? வெளியே காட்டாது. ஒரு விசுவாசி கிட்ட பொறாமையா இருந்தா கூட அந்த சிஸ்டர் வந்து பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொன்னோன்னா பிரைஸ் லார்ட். ஆனா உள்ளத்துல என்ன இருக்கும்? பொறாமை. அவங்க இப்பதான் 2 மாடி வீடு கட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கட்டிட்டீங்க இல்லை? சரி, நீ கட்டின மாதிரி வச்சுக்கிடுங்க. கட்டின வச்சுக்கிடுங்களா? உங்களை சொல்லக்கூடாது இல்லையா? சரி சொல்லுவோம், அவங்களே சொல்லுவோம். எக்ஸாம்பிள் தானே. இன்னும் சகோதரி பார்க்குறாங்க. இவங்களுக்கு சின்ன ஒரு வீடு இருக்கா? வாடகை வீடா, சொந்த வீடா? சரி, இவங்களுக்கு வீடு இல்லைன்னு வச்சு எக்ஸாம்பிள் இருக்கு. அந்த 2 மாடி வீடு கட்டுற சிஸ்டம் பார்த்து நல்லா இருக்கு சிஸ்டம். ஆமாம், பார்த்துட்டு இருதயத்தில் எப்போ வந்து இந்த பணம் இப்படி நினைக்கிறது பேர என்னது? பொறாமை. ஆனால் வெளியே சிரிச்சிட்டு இதுக்கு பேர் என்ன? நரி. சொல்லுங்க. கூலி பாருங்க. இந்த எரிச்சல், கசப்பு, பொறாமை, கோப குணங்கள், பெருமை, இது எல்லாமே என்னது? குளிநரியா. ஒரு தனிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் சரி, ஒரு குடும்பத்திலையும் சரி, ஒரு சபைக்குள்ளேயும் சரி, பெருமை உள்ள ஒரு மனநிலை ஒரு விசுவாசிக்குள் விளையாடும் என்றால் அல்லேலூயா, அது அவர்கள் வாழ்க்கையையும் அவர்கள் குடும்பத்தையும் அவள் ஆராதிக்கிற சபையையும் அழிக்கிற ஒரு குழி நரி என்பதை மறந்துவிடும். அவர்களை பார்த்தவர்கள் சிரித்து பிரைஸ் லார்ட் சொல்லணும், பிரைஸ் லார்ட் சொல்றாங்க. ஆனா உள்ள இருக்கிற குழி நரியை அவர்கள் பார்க்கவில்லை, தேவன் பார்க்கிறார். சாத்தானும் பார்க்கிறான். என்னது? சாத்தானும் பார்க்கிறான். அவனுடைய சாத்தானுடைய வேலை என்னவென்றால் ஒவ்வொரு குளிநரியாகிய பொல்லாத சுபாவத்தை கட்டவித்து விடுற வேலை தான் அவன் மேல. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த குளிநரியாகிய இந்த சுபாவங்கள் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கெடுக்கும், உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுக்கும், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் நன்மையை கெடுக்கும், சபையின் வளர்ச்சியை கெடுக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரியும் சிறுநரியும். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், மத்தேயுவில் சொல்லப்படுது இருதயத்தில் சுத்தம் உள்ள 5வது அதிகாரம் சொல்லப்படுது, சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள். அப்போ இருதயத்துக்குள் தாறுமாறான எண்ணத்தையும் பொறாமையையும் கசப்பையும் எரிச்சலையும் பகைமையும் இருதயத்தில் சுமந்து கொண்டு நீ எவ்வளவு உபவாசம் பண்ணினாலும் பலன் இல்லை.
என்னதான் வெளியே விளையாடும், குளிநரிக்க வேலை வேற, சாப்பிடுற வேலை. உள்ளே இருந்து நல்லா இலைகளெல்லாம் எடுத்து நல்லா புக்கு வளர்ந்துட்டே வரணும். இந்த இலையெல்லாம் நல்லா நிற்கி பூத்துருக்கு அப்படி இருந்துட்டு பார்த்துருக்க மரங்களை, வெண்டைக்காய் செடி, கத்தரிக்காய் செடி, மிளகாய் செடி நின்று தூங்கும். என்ன இது ஒன்றுமே, இது நல்லா தானே இருக்கு, நல்லா நேரத்தோட பச்சை பச்சைலாம் இருந்து இன்னும் என்ன ஆச்சு? வேற ஒன்றும் இல்லை, உள்ள என்ன இருக்கு? குளிநறி வேலை புழு உள்ள செயல்படுது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரவில்லை என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கை நின்ற நிலையில் நின்று அப்படியே உலர்ந்து போனது போல குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு மேல் வளராதபடி நிற்கிறது என்றால் உடனே உன்னுடைய வாழ்க்கையை நீ சோதித்து பார்க்க வேண்டும். அங்க குளிநறி வேலை செய்து, பொறாமையாகிய குளிநறி, எரிச்சலாகிய குளிநறி, சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறதான குளிநறி, மன மேற்றுமையாகிய குளிநறி, கோபங்கள், எரிச்சலாகிய குளிநறிகள் உனக்குள்ள இருக்கும் என்றால் நீ தேவனுக்கென்று பயன்பட முடியாது. எத்தனை வருஷமானாலும் ஒரே நிலையில வாழ்வாய், ஆனா வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, செய்கிற எல்லாவற்றிலையும் எத்தனை கோடி பணம் வந்தாலும் நிம்மதி இருக்கு. புரியுதா இல்லையா? அப்ப இதை முதல்ல நீங்க என்ன செய்யணும்? தேடணும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற குளிநறி என்ன உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொன்னேன், அதை பாருங்க. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்போ இது உள்ள கிடந்து வேலை செய்வது. அல்லேலூயா. யாரை துக்கப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவர். இந்த பொல்லாத குணமாகிய இந்த குளிநறி உள்ள கிடந்து வேலை செய்து என்ன செய்கிறது? ஆவியானவரை துக்கப்படுத்தி விட்டால் உங்கள் ஆவிக்குரிய பிரகாசத்தை இழந்து விடுவீர்கள். கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகிற நிலையை இழந்து விடுவீர்கள். கர்த்தர் வரும்போது கைவிடப்பட்டுவீர்கள். நிறைய பிரச்சனை இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம், சகல விதமான என்னது? கசப்பு. என்னது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கசப்பு உள்ளவங்க எல்லாம் ஒவ்வொரு விசுவாசியே உள்ளத்துல ஒண்ணு வச்சுட்டான் பேசுவீங்க. அப்படிதானே? அப்படிதானே? டைரக்டா அப்படிதானா? இன்னைக்கு மாறணும். வரும் சில அறியாமையினால், புரிதல் இல்லாமல் நம்மள என்ன செய்யும்? அந்த கசப்புகள் வரும். வராதென்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் வருவதை அடையாளம் கண்டுகொள்வது அவர் தான் தெளிவாக இருப்பாங்க. கசப்பு என்று ஒன்று உனக்குள் வருகிறது, நீ அடையாளம் கண்டுகொண்டால் நீ சரி அப்படி இருக்க விழிப்பா இருக்கிற. அடையாளம் கண்டுகொண்டு உடனே இயேசு ரத்தத்துக்குள்ள சரண்டராகணும். இயேசுவின் ரத்தத்தால் என்னை கழுவும் அப்பா. இந்த சகோதரியை குறித்து, இந்த சகோதரனை குறித்து எனக்குள்ள ஒரு கசப்பு இருக்கிறதப்பா, தயவு செய்து என்ன மன்னியும், உங்க ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உடனே கட்ட சுத்திகரிப்பார். நீங்க மீண்டும் நல்ல ஆவிக்குள் நிலைக்குள் கடந்து வரலாம். அதாவது நம்முடைய வாழ்க்கையை அவ்வப்போது சரிப்படுத்தி வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மொத்தமா வாழ்கிறது அல்ல. நம்ம நினைப்போம் சர்ச்சில் போயாச்சு, அப்பாடா இன்னும் பாட்டெல்லாம் ஆரம்பிச்சு எல்லாரும் பாஸ்டர் நல்லா போராடி எடுத்து, அதாவது பாஸ்டர் மாதிரி இவங்களுக்கு என்ன வேலை? சும்மா இருந்துட்டு அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க இல்லையா? அப்படிதானே? உலகத்தில் வேலை செய்கிறவனை விட அதிகமாய் வேதனையும் வியாகுலமும் வியாதியும் கஷ்டம் அனுபவிக்கிறது ஊழியக்காரன். எல்லா ஊழியக்காரன் மேய்ப்பனை அழைக்கப்பட்டவன். என்னை கர்த்தர் பகிரங்கமாய் மேய்ப்பனை அழைத்தார். ஆனா மேய்ப்பனுக்கு என்ன கஷ்டம் எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் உருவான ஒரு ஊழியத்துல சபையை கெடுக்கிற குளிநறிகள் எழும்புனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? விட்டு வைக்க முடியாது. தேவனுடைய பிள்ளையாகிய உன்னுடைய வாழ்க்கை மேன்மை அடையாமல் இருக்க காரணம், அநேக நன்மைகள் இழக்க காரணம், வாழ்க்கையின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு
சந்தோஷம் இல்லாத காரணம் குளிநரியாகிய பல குணங்களுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாய். இன்று அவைகளை அறிக்கை செய்து விட்டால் இன்றைய உனக்கு ஒரு விடுதலை என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் நேரம் சொன்னேன், ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் ஒரு சரீரத்தின் அவயவத்தை போல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அவயவம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த அவயவம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக பாடுபட வேண்டும். சபையை பாழாக்க திட்டம் போடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. கை வைத்தால் சொல்லுங்க. இருதயத்தில் இல்லாதவங்க நல்லா இல்லைன்னு சொல்ல பார்க்கலாம். இருதயத்தில் அந்த குணம் இல்லாதவங்க சொல்ல மறந்துடுறேன். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளணும். இது என் சரீரம். ஆனா நாம் எல்லாம் சேர்ந்து யாருக்கு சரீரம்? பாஸ்டர் சரீரம் இல்லையா, தேவனுடைய சரீரம். அநேகர் பாஸ்டர் சபையில் நினைச்சா விளையாடுறது. தேவ கோபம் பற்றி எறிந்தால் எந்த மனிதரும் நிற்க முடியாது. பாஸ்டர் சபை என் சபையில கடந்த சபை. நான் சபையை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருப்ப நாளைக்கு இந்த ஜான்சன் இருக்க மாட்டான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு இங்க இருப்பார். கர்த்தருக்கு பயப்படு. ஆமென், ஹல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். சபை என்பது பாஸ்டருக்கு சொந்தமானதல்ல. பாஸ்டர் கர்த்தரின் மேய்ப்பனாய், ஒரு தோட்ட வேலைக்காரனாய் பரலோக கவர்மெண்ட் நியமித்திருக்கிறது. சபையை பராமரிக்க, மந்தையை மேய்க்க, தோட்டத்தை பண்படுத்தி காக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்க களை முளைத்தால் களையை வெட்டும் அதிகாரத்தை கர்த்தர் ஊழியக்காரர் கொடுத்திருக்கிறார். நான் பெரிய கலையாகும். ஊழியக்காரனை பகைச்சிட்டு வேதனைப்படுத்திட்டு கலங்கடித்துட்டு சபையை விட்டு ஓடி போற குடும்பத்தில் அவன் பிள்ளைகள் அவனோடு கூட இருக்காது. அவன் பிள்ளைகள் அவனுக்கு கீழ்ப்படியாது. அவனுடைய குடும்பம் சின்னாபின்னாகும். அவன் வேதனை அனுபவிப்பான். எங்கள் சபையில இது சாட்சி. 3-4 குடும்பங்கள் உண்டு. கதறாங்க, வரக்கூடாது. நீ போனேல அங்க வேண்டாம் போனேன். என்ன குற்றம் கண்ட சொல்லுங்க. பாஸ்டர் கடினம். அதுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு சரீரத்தில் தகப்பன் பிள்ளைகளை சுட்சித்து கண்டித்து கடிந்து கொள்வது போல ஆவிக்குரிய தகப்பனுக்கு அந்த உரிமையை தேவன் கொடுத்திருக்கிறார். யாரும் கேட்க முடியாது. தவறு இருந்தா அவங்க கண்டிப்பாங்க. கீழ்ப்படி அமைந்த புத்தி சொல்லுவாங்க, எச்சரிப்பாங்க. நீ திருந்துற வேலை ஓ மேல, எதிர்த்து நிற்கிற வேலை ஓ மேல கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? சத்தமா அவ்வளவு தேவனுடைய பிள்ளை கவனம் இருக்கும். உங்களுக்குள் அந்த எண்ணங்கள் குழப்பம் இருந்தாலும் சொன்னேன் உங்களுக்கு 40 நாள் உபவாசம் சபை அப்படி சலசலதான் இருக்குங்க. யாரையாவது ஒருவரை பிசாசு அப்படி நோண்டி விடுவான். அங்க இருந்துட்டு பாஸ்டர் பெருமையை பாரு. என்னது, நான் அதனாலேயே நான் ட்ரெஸ்ஸை குறைச்சி போட்டு இறக்கி 100% எனக்கு பெருமை இல்லை. உண்மையில சொல்றேன், எனக்கு நல்லா தெரியும், மனசாட்சி. ஆனால் சொல்றேன், சொல்லிடக்கூடாது இல்லையா? அவர் பெரிய சொல்லிடக்கூடாது. சொல்லுவோம் பாரு. சொன்ன உடனே வேற வந்து சொல்லுவான், நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டேன். வேற எதாவது வருவான், ஆமாங்க அவர் அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை நம்மளை என்ன செய்ய தாக்குறாரு அப்படியா. வேற வந்து சொல்லுவான், நல்லவன் சொல்லுவான், என்னத்தை வச்சு ஒன்று தாக்குறாரு, யோ வசனத்தான் நான் பேசுறேன், மனம் திரும்பியா நேற்று எச்சரிப்பான். அவங்க எல்லாம் சேர்ந்து அவனுக்கு எதிரியா மாறுவாங்க. இதெல்லாம் நடக்கிறது. அறிந்தோ அறியாமல் ஒரு தேவனுடைய பிள்ளையோட வாயில் இருந்து தேவ சபைக்குள் ஒரு மனப்பாடை கெடுக்கிற அளவிலேயோ, கலகம் உண்டாகிற அளவிலேயோ, ஊழியக்காரன் வேதனைப்படுற அளவிலேயோ எந்த ஒரு வார்த்தையும் பேசி விடாதிருங்கள். அப்படி ஒரு சிந்தை உங்களுக்கு வருமென்றால் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து கண்ணீர் விட்டு அழுங்கள். ஏன்? உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ஒரு அவயவமாய் வைத்திருக்கிறார். அந்த அவயவம் எதற்காக என்றால் சபையின் பக்தி விருத்திக்காய் பாடுபடுவதற்காக, சபையை உடைக்கிறதற்கல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை சபையின் நலனுக்காய் பாடுபட வேண்டும். சபை பக்தி விருத்தி அடைய தேவனை கேட்க வேணும். ஆண்டவரே, உம்முடைய சபைக்குள் என்னை எந்த அவயவமாய் வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, அதை எனக்கு நீர் அடையாளம் காட்டும். நம்முடைய சபையின் நலனுக்காய் நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு அதற்கு கிருபை தாரும் அப்பா.
இப்படி மட்டும்தான் நம்ம ஜெபிக்கணும். தேவன் கொடுத்த கிருபைக்கும் திறமைக்கும் வரங்களுக்கும் தக்கபடி தேவ சபைக்குள் நீங்கள் பயன்பட்டு சபையை தேவனுடைய ஊழியக்காரரோடு கூட சேர்ந்து தோளோடு தோள் கோர்த்து ஏகோபித்து கட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. எந்த காரணத்தினாலையும் சபை களங்க உண்டாகிற அளவில் ஒரு தேவனுடைய பிள்ளை நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஆமென். ஊழியக்காரங்கிட்ட தவறு இருக்கா? கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இவருக்கு எந்த குறைகள் இருக்கு அவருக்கு சுட்டி காட்டும், அவர்கள் நீர் மன்னியும், நல்ல ஒரு வைராக்கியமான ஊழியக்காரன் நிறுத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மீதி உள்ள காரியம் கர்த்தர் கரெக்ட் பண்ணுவார். நான் சபையில சொல்றது அப்படிதான். அல்லேலூயா. ஏனென்றால் தேவ சபை மிக மிக மென்மையானது, மிக மிக தூய்மையானது. ஆமென். ஏன் பரிசுத்த ஆவியானவர் கண்ட இடத்துல எல்லாம் ஆசீர்வாட மாட்டார். எங்கு ஒரு மனம் உண்டோ அங்குதான் ஆசீர்வாதம். எங்க ஒரு சுத்திகரிக்கப்பட்ட இறுதி இருக்கோ அவர்கள் வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் சமூக நீங்க குறைகளை அறிக்கை சோம் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இப்போ உட்கார்ந்தவன நம்ம ஜெபிக்க போறோம். உங்கள் வாழ்க்கையில தேடுங்க பார்க்கிற சபை கலங்கப்படுகிற அளவில் உங்கள் வாழ்க்கையில் என்ன தவறு இருக்கு என்பதை தேடுங்க பார்க்கலாம். இதுவரையிலையும் உன் பேச்சிலையும் செய்கையிலும் நடக்கையிலும் கட்ட துக்கப்படுற அளவில், சபைக்குள் ஒரு பிரிவினை உண்டாகிற அளவில், சபைக்குள் ஆவியான துக்கப்படுற அளவில், ஒரு மனப்பாடு கெடுக்கிற அளவில், பிற விசுவாசி வேதனைப்படுற அளவில், அல்லது ஊழியக்காரர் துக்கப்படுகிற அளவில் ஏதாவது உன் நடக்கையிலையோ செயலையோ பேச்சிலையோ நீங்கள் காட்டியிருக்கிறீங்களா? உங்களை மன்னித்து சுத்திகரிக்க கர்த்தர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். யார் உண்மையை ஒத்துக்கொண்டு ஆண்டோட குறைகள் அறிக்கை எடுக்கிறார்களோ அவளை மன்னித்து சுத்திகரித்து அவளை அரவணைத்து இன்றிலிருந்து உன்னுடைய உபவாசம் முடிகிறதுக்குள்ள உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ள தேவனாய் இங்கு நம்மத்தில் அவர் சவாடி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடு, எல்லாரும் ஒப்பு கொடுப்ப பார்க்கலாம். நீங்க பிறருக்கு சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும். உங்கள் இருதயத்தை உங்களுக்கு தெரியும், நீங்க செய்த உங்களுக்கு தெரியும். ஆண்டோட சொல்லுங்க, அப்பா இத்தனை வருஷத்துக்கு முன்ன, அல்ல இத்தனை நாட்களுக்கு முன்ன, அல்ல இத்தனை மாதத்துக்கு முன்ன நான் இப்படி பேசி இருக்கிறேன், நான் இப்படி செய்திருக்கிறேன், இப்படி சிந்திச்சு இருக்கிறாப்பா, இப்படிதான் தூட்டி இருக்கிறாப்பா, இப்படிதான் கோல் சொல்லி இருக்கிறாப்பா, இப்படிதான் குறை சொல்லி இருக்கிறாப்பா, என்ன தயவாய் மன்னியும். உங்களுடைய சபைக்கு நான் களங்கம் உண்டாக்கி விட்டேன். உங்களுடைய சபையில் ஒரு தீட்டு கரைபடுகிற நிலையில் மாறிவிட்டேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லி கெஞ்சுவோம். Glory Jesus. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார். அவனை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஒப்பு கொடு, எல்லாம் ஜெபிப்போம். எல்லா தேவனுடைய பிள்ளைகள் எங்கள் பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தருடைய இதுவரையிலும் பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மனுஷனுடைய வார்த்தை அல்ல, ஆவியானுடைய வார்த்தை. யார் யாருடைய உள்ளத்தெல்லாம் கர்த்தரை பற்றியோ இந்த பிள்ளைகளுக்கு, அதாவது 35வது ஆண்டின் 21 உபவாசத்தில் சிலரை கர்த்தர் இங்கிருந்து நல்ல கனி கொடுக்கிறவர்களை கர்த்தரை எழுப்ப போகிற அதற்காக ஸ்தோத்திரம். அறியாமைகள், குறைகள், மீறுதலை கர்த்தர் மன்னித்து பிள்ளைகளை சுத்திகரித்து ஆமென் தேவனுக்காய் கர்த்தர் எழும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய பிள்ளைகளை மன்னித்து இறங்கும் தொடர்ந்து பொறுப்பு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.